ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட சாம்ப் கேஷோட ஹோம் பேஜ். ஓகேவா. ஸோ இது என்னோட டோட்டல் ஏர்னிங் இது வரைக்கும் $181. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், சில்வர் அச்சீவர் ஆகணும் அப்படின்னா என்ன வேணும்ன்ட்டு ஒரு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா. அச்சீவர்ஸ் போயிட்டு பிளான் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சில்வர் அச்சீவர் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் அச்சீவ் ஆகிறதுக்கு லெவல் 1ல் 50 ஆக்டிவேட், லெவல் 2ல் 100 ஆக்டிவேட், லெவல் 3ல் 150 ஆக்டிவேட். ஓகேவா. இது மட்டும் இல்லாமல் டோட்டல் டீம் வந்து 500 ஆக்டிவேட் டீம் வேணும், டோட்டல் ஏர்னிங் 100 வேணும். ஸோ இது இருந்தாலே நம்ம சில்வர் அச்சீவர். சரியா. ஸோ இது எப்படி நம்ம கொண்டு வர்றது, ஸோ அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். டேஷ்போர்ட். ஓகேவா. எல்லாருமே உங்களோட சாம்ப் கேஷ் அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணிவிட்டு டேஷ்போர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் லெவல் 1 இருக்குது பாருங்கள். இங்கே லெவல் 1ல் இந்த 204 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 204 அப்படிங்கிறது என்னோட ஆக்டிவேட்டட் டீம் லெவல் 1ல். சரியா. லெவல் 1ல் என்னோட ஆக்டிவேட்டட் டீம் வந்து 204 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 204 அப்படிங்கிறது வந்து உங்களோட சாம்ப் கேஷை பொறுத்த வரைக்கும் இப்போது ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த லெவல் 1ல் நீங்கள் 50 நபர்களை ஜாயின் பண்ணி அவங்கள ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் லெவல் 1ல் குவாலிஃபை ஆகிட்டீங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் இன் சாம்ப் கேஷ் டு பிகம் அ சில்வர் அச்சீவர். ஓகேவா. ஸோ செகண்டில் பார்த்தீங்கன்னா 100 ஆக்டிவேட் வேணும். சரிங்களா. 100 ஆக்டிவேட் செகண்ட் லெவலில் எப்படி வரும் அப்படின்னா, அந்த செகண்ட் லெவலில் எப்படி 100 ஆக்டிவேட் வரும் அப்படின்னா, லெவல் 1ல் இருக்கக்கூடிய நபர்கள் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க தான் லெவல் 2ல் வருவாங்க. சரியா. ஸோ அப்போ நீங்கள் லெவல் 1ல் 50 பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த 50 பேருக்கும் நம்மளோட சாம்ப் கேஷ் பிளானிங்லாம் எடுத்து தெளிவாக சொன்னீங்கனாலே போதும், அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்கலாக உங்களோட செகண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா. ஸோ இப்போ என்னோட லெவலில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லெவலில் வெறும் 204 நபர் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 204 நபர்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 757 நபர்களை இந்த லெவல் 2க்கு எனக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் லெவலுக்கு இன்வைட் பண்ணாலே அவங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கலாக செகண்ட் லெவல் ஆகிடுவாங்க. ஸோ அதன் மூலமாக எனக்கு செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 757 ஆக்டிவேட்டட் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. சரியா. சரி, இந்த லெவல் 2ல் 757 இருக்கக்கூடியவங்க இந்த லெவல் 2ல் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேரை இன்வைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் எனக்கு லெவல் 3ல் வருவாங்க. சரியா. ஸோ இந்த லெவல் 2ல் இருக்கவங்களுக்கு நம்மளோட சாம்ப் கேஷ் பிளான் தெளிவாக தெரியணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், லெவல் 1ல் இருக்கவங்களுக்கு தெளிவாக நம்மளோட சாம்ப் கேஷோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்களுக்கு கீழே ஒருத்தவங்களை ஜாயின் பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ லெவல் 2ல் இருக்கவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு லெவல் 3 இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பிளான். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லெவலில் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு தெளிவாக நம்மளோட சாம்ப் கேஷ் பிளானிங்கை எடுத்து சொன்னீங்கனாலே போதும், அவங்களுக்கு கீழே பார்த்துப்பாங்க. அதனால தான் நமக்கு வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் சொல்லி அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். சரியா. ஸோ இதுதான் விஷயம். சரிங்களா. இப்போ வந்து லெவல் 1ல் 50 பேர் ஜாயின் பண்ணாங்கனாலே நீங்கள் லெவல் 1ல் குவாலிஃபை ஆகிட்டீங்க. எதுக்காகனா சில்வர் அச்சீவர் ஆகிறதுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க. ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெவல் 2. இந்த லெவல் 2ல் வந்து 100 ஆக்டிவேட்டட் வேணும். சரியா. அந்த 757 இருக்குது இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு 100 இருந்தாலே நீங்கள் செகண்ட் லெவல் குவாலிஃபிகேஷன். ஓகே. அடுத்ததாக தேர்ட் லெவல். அந்த தேர்ட் லெவலில் பாருங்கள் 1533 இருக்குது இல்லையா. இந்த 1533 இருக்கிற இடத்துல உங்களுக்கு 150 இருந்தாலே போதும், நீங்கள் சில்வர் அச்சீவர் ஆகிறதுக்கான குவாலிஃபை ஆகிட்டீங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோட்டல் டீம் 500 வேணும். ஆக்டிவேட்டட் டீம் டோட்டல் டீம் 500 அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, லெவல் 1ல் இருந்து லெவல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டட் மெம்பர்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். சரியா. பாருங்க, என்னோடதுல லெவல் 1ல் 204, லெவல் 2ல் வந்து 757, லெவல் 3ல் 1533, லெவல் 4ல் 962, லெவல் 5ல் 626, லெவல் 6ல் 490, லெவல் 7ல் 283. ஸோ இது எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ணேன், டோட்டல் பண்ணேன் அப்படின்னா தான் என்னோட டோட்டல் டீம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு 3000 4000 அந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு 500 வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் சில்வர் வச்சுக்கிறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் ஆகிட்டீங்க. சரியா. ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா அடுத்த குவாலிஃபிகேஷன் நமக்கு என்ன வேணும்னா, டோட்டல் ஏர்ன்ட் அமௌண்ட் இங்கே இருக்குல்ல சென்டரில், இதில் நீங்கள் $100 ரீச் பண்ணணும். சரியா. $100 ரீச் பண்ணணும். ஸோ இது மட்டும் தான் நமக்கு சில்வர் அச்சீவர் ஆகிறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள், சில்வர் அச்சீவர் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டில் லெவல் 1ல் 50 நபர்களை நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கணும். இது முதல் தகுதி. இரண்டாவது லெவல் 2 இருக்குது இல்லையா, இந்த ரெண்டாவது லெவல் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவது லெவலில் 100 ஆக்டிவேட்டட் டீம் இருக்கணும். சரியா. இது ரெண்டாவது குவாலிஃபிகேஷன். அடுத்ததாக மூணாவது குவாலிஃபிகேஷன் என்னென்னா, லெவல் 3ல் 150 ஆக்டிவேட்டட் இருக்கணும். இது மூணாவது குவாலிஃபிகேஷன். சரியா. ஸோ அடுத்ததாக நாலாவது குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னா, இந்த டோட்டல் டீம்
ஓகே, லெவல் 1ல் ஆரம்பிச்சு லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7. ஸோ இந்த 7 லெவலுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டட் மெம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ வேணும்? 500 வேணும். ஸோ 500 இருந்தது அப்படின்னாலே நீங்கள் அடுத்த குவாலிஃபிகேஷன் ஆகிட்டீங்க. 4th குவாலிஃபிகேஷன் நீங்கள் ரெடி சில்வர் அச்சீவர் ஆகிறதுக்கு. ஸோ அடுத்த ஒரு 5வது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா டோட்டல் ஏர்னிங் $100. சரியா? ஸோ இதுதான். இதை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னால நான் சொன்ன இந்த 5 தகுதிகள் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக ரேங்க் மாறிடும், உங்களோட ரேங்க் சில்வர் ஆகிடும். சரியா? சரி, ஓகே. இதுதான் சில்வர் அச்சீவர் ஆகிறதுக்கான பிளானிங். ஸோ இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? 9600586253. இதுதான் என்னோட நம்பர். என்னோட நேம் பாரதி ராஜா. ஒரு சில்வர் அச்சீவர் இன் சாம் கேஷ். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஓகே நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம் கேஷ் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் உங்களுக்காக நான் சொல்லித்தரேன் இந்த யூடியூப் சேனல் மூலமாக. ஸோ மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.